வணக்கம்மா. வணக்கம். பேர் ஜெயா. நான் கோயில்பத்து. மண்பாண்ட தொழில் இது எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நான் இருந்தாலும் வர வர இப்போ குறைஞ்சிட்டு, ரொம்ப அதிகம்லாம் இல்லை. ஏதோ பொங்கலுக்காக மட்டும் அது கரையை ஓடிக்கிட்டு ஆனால் எங்களால் செய்ய முடியலை. இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே மண்ணெல்லாம் வெறும் ரால்பண்டு போட்டு மண்ணெல்லாம் உப்பாயிட்டு, அதனால் நாங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். வியாபாரம் பண்ணாலும் பொங்கலுக்கு தான் எல்லாருமே எடுக்கிறாங்களே ஒழிஞ்சு மற்ற நேரத்துலலாம் இது ரொம்ப விற்கிறதெல்லாம் இல்லை. ரொம்ப எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. மண்பானையோட முக்கியத்துவம் ஏன் இதை மக்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? இது இதில் சாப்பிட்டா வியாதியெல்லாம் வராது, நல்லது. எப்போதுமே சமைச்சு நம்ம தண்ணி சாதம்லாம் குழம்பெல்லாம் இப்போ ஒரு நாளைக்கே வச்சுட்டு அந்த பாத்திரத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிருக்கும். ஈய பாத்திரத்துலலாம் இதில் வச்சுட்டு நீங்கள் 3 நாள் செஞ்சு எடுத்தால் கூட பொரியாது, நல்லாயிருக்கும். அதனால இதில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சரிங்கம்மா. இப்போ அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் இதில் தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் வியாதியெல்லாம் ரொம்ப இல்லை, நல்லா இருக்காங்க. இப்போ உள்ள நம்மளுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே வியாதியாகவே ஆயிட்டுன்னா அந்த சில்வர் பாத்திரம் ஈய பாத்திரத்தில் சாப்பிட்றது தான் உடம்புக்கே வியாதி ரொம்ப அதிகம். இந்த தயாரிப்பு முறைகள் பற்றி சொல்கிறீங்களா? ஆரம்பத்தில் இது மண்ணெல்லாம் களிமண் வேணும், மணல் வேணும். இதெல்லாம் நாங்கள் காய வச்சு அதை தயார் பண்ணி, ராட்டி வேணும், உரிக்காமட்டை வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் அதை தயாரித்து செய்யலாம். களிமண் அதை ஊற வச்சு அதுக்கு பிறகு பிணைஞ்சி 2 நாள் வரைக்கும் அதை வச்சுருந்து அதுக்கு பிறகு எடுத்து தான் அந்த பாத்திரத்தை நாங்கள் செய்யலாம். செஞ்சு அதுவும் நாங்கள் எல்லாம் செஞ்சு தட்டி சூளையில் போட்டு பாதி கிடைக்கும், பாதி கிடைக்காம கூட போகும். எல்லாமும் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொரு சமயம்தான் அந்த மாதிரி. அதிலெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பெல்லாம் அதிகம் உண்டு. இருந்தாலும் நம்ம அதை செஞ்ச தொழிலே விடக்கூடாது, செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க இல்லையா? இப்போது அதில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது? அதை எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். சில பேர் எடுத்துக்குவாங்க, சில பேர் வேண்டாம் இது அப்படின்னு நினச்சிட்டு ஈய பாத்திரத்திலே செய்கிறவங்களும் இருக்காங்க. ஈய பாத்திரத்தில் செய்கிறது அவ்வளோது நன்மை கிடையாது. இப்போ இதில் ஏதாவது அறிவியல் உண்மைகள் இருக்காமா? இப்போ நிறைய பேர் பானையில் தண்ணி வச்சு குடிச்சா நல்லது அது மேலே. ஆமாம், பானை இப்போ ஃப்ரிட்ஜில் தண்ணி குடிக்கிறதோட இதில் வச்சு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா சளியும் பிடிக்காது, கிருமியும் உண்டாகாது. எப்படி ஜில்லுன்னு, ஆனால் அதே ஜில்லாப்பு இதில் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற அளவுக்கு ஜில்லாப்பு இதில் இருக்கும். ஆனால் இதில் குடித்தாக்கா அந்த கிருமியும் வராது, அவங்களுக்கு சளி பிடிக்கிறது எதுவுமே இருக்காது. சரிங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாரம்பரியமாக இதில் என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம தயாரித்து வந்துட்டு இருந்தோமா? என்ன மாதிரி சமையல்லாம் இதில் பண்ணிகிட்டு இருந்தோம்? எல்லா சமையலுமே இதில் செய்யலாம். தோசைகள் வரைக்கும் இருக்குமா. தோசையும் சுடலாம், ஆப்பம் சட்டின்னு தனியாக இருக்குது, ஆப்பம் சுடலாம். இந்த மாதிரி எல்லாமே சமைக்கிறதுக்கு எண்ணெய் சட்டியிலேருந்து எல்லாமே இதில் தனித்தனியாகவே இருக்குது. டம்ளர் வரைக்கும் இருக்குது. இப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். நல்லா செய்கிறதுக்கெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். வேற என்னென்ன வெரைட்டி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கம்மா. நீங்க இங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க கல்யாணத்துக்கெல்லாம் அந்த ஜாமான் சால்காரவங்கெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ரசாணி பானைன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டெல்லாம் அடித்து வர்ணம் அடித்து அதுக்கு எழுதி கொடுப்போம். பாக்கி இந்த உண்டியல் இந்த மாதிரி ஜாமான் அடுப்பு இது மாதிரி நாங்கள் எல்லாமே வச்சுருந்தோம். வானாமதுலேருந்து கொஞ்சம் இறக்கி கூட தோசைகள் டம்ளர் இதெல்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, வாங்கணும். சரி, இப்போ எப்படி இருந்தாலும் இந்த பொங்கலுக்குன்னு சிறப்பாக இதை வாங்குறாங்க இல்லைங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் பொங்கல் இதில் தான் பண்ணணும் அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்கம்மா. அது அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி சூரிய நாராயணன் சாமிக்கு படைக்கிறதுக்காக வேண்டி இதில் ஒரு பாத்திரமாவது இதில் வைக்கணும், மண் பாத்திரத்தெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வாங்கி செய்கிறாங்க. வெங்கல பானையிலாம் சமைச்சாலும் கூட இந்த ஒரு பாத்திரமாவது சட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு எடுப்பாங்க. எடுத்து எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒன்றாவது எடுப்பாங்க. சில பேர் அந்த பழைய அது மாதிரியே பானையில் தான் பொங்கணும் அப்படின்னு 2 பானை 2 சட்டி இப்படிலாம் எடுப்பாங்க. வாங்காதவங்க ஒரு சட்டியாவது எடுக்கணும்ட்டு எடுப்பாங்க. சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் இங்கே எப்படிம்மா போகுது இந்த பொங்கல் டயத்தில்? பொங்கல் டயத்தில் கொஞ்சம் கூட போகும். மற்ற நேரத்துல எல்லாம் எப்பயாச்சும் விற்றாதான், இல்லைன்னா இல்லை. பொங்கல் டயத்தில் தான் யாராச்சும் எப்படியாச்சும் ஒருத்தனை வீட்டுக்கு ஒன்றாவது எடுப்பாங்க. அதனால கொஞ்சம் ஓடும் வியாபாரம் நடக்கும். இப்போ வாங்குறவங்க இதை தரமானதா இருக்கா அப்படின்லாம் பார்த்து வாங்குறாங்கல்ல, தட்டி பார்த்து. அது மாதிரி எதுவும் அவங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குங்களா?
இருக்கு. தட்டி பார்த்தா உடஞ்சிருச்சுன்னா வேற மாதிரி சவுண்டு கேட்கும். அதை செஞ்சு காமிக்கிறீங்களா? நாங்கள் பாத்திரம் எடுக்க போகிற இடத்துலையே நீங்கள்லாம் எல்லாரும் வாங்க வர்றதுனால நாங்கள் பார்த்து அங்கேயே நான் பரிசோதனை பண்ணி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்துகிட்டு தான் வருவேன். அதுலேயே ஏதோ 1-2 தெரியாமல் கூட எங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் அதையும் நான் கொடுக்கும்போது பார்த்து தான் கொடுப்பேன். நல்லா இருக்கா, அது நல்லா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி தட்டி பார்த்தா தெரியும். இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். உடஞ்சது அப்படின்னா இப்படி சவுண்டு கேட்கும். நல்லது அப்படின்னா வேறு மாதிரி கேட்கும். இந்த மாதிரி கேட்கும். நல்லா கிணீர்னு கேட்கும். உடஞ்சதுன்னா அது மாதிரி கேட்கும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுக்க முடியாது. வாங்கிட்டு வரதுலேயும் எனக்கு நிறையா அந்த மாதிரி நட்டங்கள்லாம் நிறையா ஆகும். நான் அங்கேயே நல்லா பார்த்து பரிசோதனை பண்ணி வாங்கிட்டு வருவேன். வேனில் வரும்போது கூட இது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. இது மாதிரி ஆணிச்சுன்னா அதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி பார்த்து தான் கொடுப்போம். கொடுக்குறவங்களுக்கு பார்த்து தான் கொடுப்போம். பொங்கலுக்காக இந்த ஆப்பையும் வாங்கி வியாபாரம் பண்ணுவோம். இந்த பானையெல்லாம் வாங்கிட்டு போகிறப்ப இந்த சூரிய நாராயணனுக்கு செய்யும்போது இந்த ஆப்பையில் தான் சமைக்கணும் அப்படிங்கிற அப்பையிலேருந்து அந்த சாஸ்திரம் உண்டு. 2 ஆப்பை வாங்குவாங்க. 2 ஆப்பை வாங்கி அதை சமைச்சிட்டு மறுபடியும் அது எதுவும் உபயோகப்படுத்தாட்டி போனால் கூட அன்னைக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஆப்பை வாங்குவாங்க. இது அன்னைக்குங்க. இது வந்து கொட்டாங்கச்சி வேணும். இதுக்கு கம்பு மூங்கி குச்சி இருந்தால் வச்சுக்கலாம். இல்லைன்னா அதுக்கு எந்த கம்பில் வேணாலும் தயாரிச்சுக்குவாங்க. கம்பு ஒன்று வச்சு கொட்டாங்கச்சியில் தயாரிக்கணும். இதுதான் பாரம்பரியமாக கரண்டி. இது அந்த பொங்கலுக்கு போடுறது இதுதான் போடணும். சில்வர் கரண்டி இருந்தாலும் இந்த அப்போ தான் போடணும். அப்பதான் வந்து பானை உடையாது. பானையும் உடையாது. அது வந்து எப்படி கரண்டியெல்லாம் மற்ற இதுலேயும் சமைச்சிருப்போம் நம்ம. இது வந்து அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. சமைக்கிறது எதுவுமே சமைக்காம புதுசாகவே இருக்கும். அதுக்காக இது வாங்கி செய்யணும். சரிங்கம்மா. சரி, இப்போ வந்து எந்தெந்த கிராமத்துல இருந்தெல்லாம் உங்ககிட்ட பொருட்கள் வாங்க வராங்கம்மா? இங்கே கோயில்பத்து எங்கள் ஏரியாவில் வாங்குவாங்க. மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால அப்படியே பைக்கில் போகிறப்ப வர்றப்ப காரில் போகிறப்ப எல்லாமே பார்த்தாங்கன்னா நிறுத்தி இந்த பொங்கலுக்கு மட்டும் அது மாதிரி வாங்குவாங்க. வீடு குடி போகிறதுனா அதுக்கு 5 பானை 2 அடுப்பு இதெல்லாம் வந்து தொடர்ச்சி எப்போதுமே அந்த மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ குடி போகிறாங்களோ நம்மளுக்கு இந்த மார்கழியில் மட்டும்தானே போக மாட்டாங்க. இப்போ தை மாசி இப்படிலாம் குடி போகிற நேரத்தில் இது மாதிரிலாம் வந்து வாங்குவாங்க. அது குடி போகிறதுக்கு வந்து 5 பானை அவசியம் வச்சே ஆகணும். இந்த மண் எவ்வளோ பாத்திரம் சில்வர் பாத்திரம் எல்லாம் வச்சாலும் இந்த பானையில் 5ம் இந்த அடுப்பு சூட்டடுப்புன்னு இந்த அடுப்பில் 2 இது வாங்குவாங்க. வாங்கி கொண்டு வைப்பாங்க. சரி, புதுசாக அடுப்பே கட்டினாலும் இதில் 2 வாங்கி கொண்டு வைப்பாங்க. மக்கள் இதை வந்து நாங்கள் ஆசைப்பட்டு வாங்கணும். ஏன்னாக்கா எங்களுக்கும் வந்து தொழிலுக்கு வேறு வருமானத்துக்கு வேறு எதுவும் கிடையாதுமா. இதை வச்சு தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதனால இதை எல்லா மக்களும் வாங்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இதுலேயே இல்லாட்டி போனாலும் இது மக்கள் வாங்காமல் வெறும் சில்வர் பாத்திரமும் அலுமினிய பாத்திரமும் வாங்கினாங்கன்னா எங்களோட தொழிலும் பாதிக்கும். இப்படி வர வர சிறு வயசு பையனுங்கெல்லாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நோக்கி அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் இந்த தொழிலே கடைசியில் கிடைக்காம போயிடும். இது எல்லா மக்களும் வாங்கினாதான் நாங்கள் மறுபடியும் செய்ய ஆசைப்படும். எல்லாருக்கும் வியாதி இருக்காது, உடம்புல எந்த வியாதியும் வராது கொள்ளாது. இதில் சாதம் வடித்து தண்ணி ஊற்றி வச்சுருந்து நீங்கள் வெயில் நேரத்துக்கு இந்த காலையில் அந்த நீராரத்தை எடுத்து குடித்து பார்த்தா அதில் ஒரு சுவை சரியாக நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்த சாதம் வந்து நுசுலாம் போகாது, நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழம்பு வச்சாலும் 2 நாளைக்கு அதிலே வச்சு சூடு காட்டினா கூட நல்லாயிருக்கும். அலுமினிய சட்டியில் இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலையிலேக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி பொரிஞ்சு போய் நிற்கும். இதில் வந்து அது மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும். அதனால் இது பயப்படாமல் எதையும் செய்யலாம். சரிங்கம்மா. சரி, இப்போ வந்து உங்கள் கடையோட டீட்டெயில் சொல்லிடுங்க. கோயில்பத்து வேதாரண்யம் தாலுக்கா மெயின் ரோடு இந்த இடத்துல தான் நாங்கள் அந்த பாத்திரத்தை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் கிடைக்கும். இது வந்து பொங்கலுக்கு மட்டுங்கிற வியாபாரம் கிடையாது. இது எப்போதுமே நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களோட ஃபோன் நம்பரை நாங்கள் தர்றோம். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இங்கே வாங்கிக்கிங்க. தேவைப்பட்டால் எங்களுக்கு ஃபோன் அடித்து கேளுங்க. இது மாதிரி பார்த்துட்டு தேவைப்பட்டு கேட்டாங்கன்னா எங்கள் ஃபோன் நம்பரை பார்த்துட்டு கேட்டாங்கன்னா நாங்கள் இங்கேருந்து நாங்கள் அனுப்பி விடுவோம். ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரி, நன்றி. வணக்கம்.